சின்ன வயசில் கூட பிறந்தவங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க. திருமணம் முடிந்த உடனே வாழ்க்கை துணைக்காக விட்டு கொடுத்துட்டுருக்கீங்க. பிள்ளைங்க பிறந்த பிறகு அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டியதை, அவங்களுக்கு தேவைப்படுறத தேடி தேடி வாங்கி கொடுத்துட்டுருக்கீங்க. இப்படி தனக்குன்னு வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கிறவங்க மகர ராசிக்காரர்களே நீங்கள் தாங்க. உங்களுக்காக இந்த ராகு கேது இப்போ என்ன பண்ண போகுது? ஏற்கனவே 3ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்தார், உதவியாக இருந்தார், கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 2வது வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. மனசில் பட்டதெல்லாம் நீங்கள் பேசிடக்கூடாதுங்க. எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொன்னேன், அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசலாம் கூடாதுங்க. இடம்பொருள் ஏவலறிந்து நாசுக்காக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாங்க. சின்னதாக சில நேரங்களில் பொய் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் ஆபத்தில்லாத பொய், அடுத்தவங்களை காயப்படுத்தாததாக அது இருக்கணும். நம்முடைய பலத்தை அது உணர்த்தக்கூடியதாக இருக்கணும். அதனால் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி உண்மையை பேசுகிறத விட அடுத்தவங்களுக்கு நன்மை தரக்கூடிய சின்ன சின்ன பொய்களை நீங்கள் இனிமேல் பேச வேண்டியிருக்குங்க. ராகுனாலே அப்புறம் ரெட்டை நாக்கு தானே, எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறதுக்காக அப்படி நான் பேச வேண்டியது இருந்தது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சில நேரங்களில் சொல்லுவீங்க. இந்த ராகு 2ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால பணவரவு ஓரளவு உங்களுக்கு இருக்கும். ஆனால் சேமிக்க முடியாதபடி செலவுகள் இருக்கும். கண் பார்வை கோளாறு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விஷனை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. சில நேரங்களில் பல்வலியும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல ராகு வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டுங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது வாசல் வழியாக வராமல் தோட்டத்து வழியாக வந்தது, கதவு வழியாக வராமல் ஜன்னல் வழியாக வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ராகு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், திடீர்னு ஒரு சண்டை, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், இப்படி ஏதாவது கொஞ்சம் மாறி மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ராகு வியாபாரத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துவார், லாபப்படுத்துவார். புது வியாபாரம் தொடங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியையும் கொடுக்க போகிறாருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. இதுவரைக்கும் 9வது வீட்டில் உட்கார்ந்து அப்பாவுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்த கேது இப்போது 8வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாருங்க. 8வது வீடு அப்படின்னாலே திடீர்னு ஏதாவது சில மாற்றங்கள் இருக்குங்க. வேணாம், இவங்க இனிமேல் நமக்கு சரி வர மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சவங்க மறுபடியும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் நமக்கு எல்லாம் நல்லது செய்துன்னு இருக்காங்க, இவங்கள நாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், வந்தாலும் பார்த்துக்கலாம், வரலன்னாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. 8ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சந்தோஷம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தேகத்தை தூக்கி தூர போடுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சிலருக்கு வெளிநாட்டில் வேலை, வெளி மாநிலத்தில் வேலை அப்படி அமைஞ்சு குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகள் பொறுப்பாக நடந்துப்பாங்க. ராகு கேது பயிற்சியால் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது நடக்கும். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இந்த ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ காளஹஸ்தி நீங்கள் போய் வர்றது நல்லதுங்க. திருப்பதி போகிற வழியில் ஸ்ரீ காளஹஸ்தி அமைஞ்சிருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ காலத்திநாதரையும் அதே மாதிரி ஸ்ரீ ஞான பூங்கோதை அம்பாளையும் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. செவ்வாழை பழம் தானமாக கொடுங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய தினத்தில் மகான்கள், யோகிகள், மகரிஷிகளின் அருளாசியால்
எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் இன்றைய நாள் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.